ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தங்கலான் படம் இன்னைக்கு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபாரின் லொக்கேஷன்ஸ் எல்லாம் படத்தோட ரெண்டாவது ஷோ தற்போது ரன் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட மேக்கிங், ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்கார் லெவலுக்கு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே நேரம் விக்ரம்க்கு வர்றது இல்யூசனா உண்மையா உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு விடையில்லாமையே படத்தை முடிச்சிருக்காங்க. மேலும் ஜிவி பிரகாஷோட மியூசிக் படத்துக்கு இன்னொரு ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். மினிக்கி மினிக்கி சாங்கை எல்லாரும் செம்மையாக தியேட்டரில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் செம்ம கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காங்க. அதே நேரம் படம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. சில நரேஷன் சீன்ஸ் அண்ட் டாக்கி பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. சியான் விக்ரம்க்கும் மாளவிகாவுக்கும் ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. இன்ட்ரோலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி செகண்ட் ஹாஃப்கான எலிவேஷனை சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் நிறைய பொறுமை உறுதியாக தேவைப்படுது. ஸ்லோவாக தான் நரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்கிங் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. தன்னோட உடல், பொருள், ஆவி, ரத்தம், சதை அத்தனையும் சியான் விக்ரம் இந்த படத்துக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. இந்த தடவை நேஷனல் அவார்டுக்கு அவரோட பெயர் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் சியானோட ரசிகராக இருந்தால் கூஸ் பம்ப்ஸ், கண்ணீர், வெறித்தனம் அப்படின்னு எக்கச்சக்கமான மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது. அதே ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னா படத்தோட மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். கதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் மாளவிகா மோகனன், பார்வதி உள்ளிட்ட முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்களோட கேரக்டரை அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித்தோட ஜெய்பீம் தொண்டர்களையும் ரஞ்சித் திருப்திப்படுத்தியிருக்காரு. அதே நேரம் சில இடங்கள்ல எல்லாம் இந்த இடத்துல இது தேவையா, சுத்தமாக ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொருகியிருக்காரு. அது எப்பயுமே ரஞ்சித் படங்களில் இருக்கிறது தான் அப்படின்னாலும் அதெல்லாம் அட்ராக்டும் பண்ணலை, அதே போல் லேகும் பண்ணலை. ஆனால் படத்தோட ஸ்லோ நெரேஷனுக்கு மட்டும் நமக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தால் இது ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த மக்களோட நாமளும் த்ரில்லிங்கான எமோஷனலான ஒரு ட்ராவல் பண்ணலாம். மொத்தத்தில் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. சூப்பரும் கிடையாது, சுமாரும் கிடையாது.